உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு உதவி இருந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். வேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஜோதிட ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஜோதிடத்திலும் மட்டுமல்லாது ஞானத்திலும் குருவாக இருந்து புலமை பெற்றிருக்கிற அண்ணா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்ற குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என, அதாவது ஜோதிடமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் ஒரு முறையாவது மூலத்தை தெரிந்து கொண்டு விட்டால் வாழ்வு சுகமாக இருக்கும். எனக்கு முன்னால் பேசிய பாசமிகு நண்பர் ரவி ஜெயக்குமார் அவர்கள் ஜோதிடத்தில் ஒரு சிறந்த பண்பாளர். யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிட, அவர் பல கருத்தரங்குகள் எல்லாம் நடத்தி கொண்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். நாளைய தினம் அவர், இன்றைய தினம் அவருக்கு நான் அதே போல பார்வையாளராக இருந்தாலும் யூடியூப் வழியாக போகக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் ஊடகத்தின் வழியாக போகிறது. யார் எவ்வளி சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சொல்லும் விதம் வேண்டுமானால் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், இல்லை நைஸாக இருக்கலாம், இல்லை சப்தமாக இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் 3 பிரிவு தான்: ராட்சச குணம், சாத்வீக குணம், தாமச குணம். இந்த 3 தவிர நம்ம தப்பிச்சு போக முடியாது. இப்போ ஜோதிடத்தில் நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு இருக்கு. நெருப்பு ராசி அப்படின்னு எடுத்தா ரொம்ப சிம்பிளான முறையில் சொல்லலாம். அது எல்லாருமே ஜோதிடர்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கு, முதிர்ந்த ஜோதிடர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடியோவை பார்த்தால் இப்போல்லாம் நோட்டை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் ஜாதகத்தை பார்க்குறாங்க, அவங்களோட பொருத்தி கொள்கிறார்கள். நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒன்று வேண்டாம் 4 ராசிகள்: நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த 4 தான் வகை பிரிச்சிருக்கிறாங்க. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய லாஜிக். 27 நட்சத்திரம், 12 ராசி. இதுக்குள்ள எவ்வளவு எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஜோதிடர்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். டெய்லி படிச்சிங்கன்னா சரஸ்வதி நாக்கில் நிற்கும். புதிய புதிய விதைகள் உங்களிடத்தில் உற்பத்தி ஆகும். ஜோதிடத்தை டெய்லி ரீட் பண்ணணும். அது கரணத்திலையும் இருக்கும், யோகத்திலையும் இருக்கும், எல்லா விதத்திலையுமே ஜோதிடம் இருக்கிறது. ஒரு அண்மையில் நாம் நிறைய பேர் படிக்கிறத, சொற்பொழிவு பண்ணுறத காதில் கேட்டு நம்ம அதை வாழ்க்கையோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஜோதிடம் வந்தது, நான் ரொம்ப குஷியாக இருந்தேன். வந்த இன்னைக்கு கிழமையே தெரிஞ்சிட்டேன். அதுக்குரிய கிரகத்தை நோட் பண்ணிட்டேன். ஹோரை வந்துச்சு, நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேல் பாருங்கள், இன்றைய நட்சத்திரம் அதையும் நோட் பண்ணிட்டான். இப்போ எல்லாமே எழுதிக்கிட்டு, கிழமைனா உரிமை, கிழமைக்குரிய நாதன் எங்கே இருக்கிறார், அவர் எந்த அவஸ்தையில் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது பார்த்த உடனே தெரியும், ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தால் பத்தாது. அதுக்கப்புறம் பலன் எடுக்க நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வந்துடும். பலன் எடுப்பது ரொம்ப சிம்பிள். அதுக்கு டெய்லி என்ன பண்ணணும், 1 மணி நேரம் அதுவும் ஜோதிடத்தை யாராவது சொல்ல கேட்டு குறிச்சிக்கிட்டே இருக்கணும். அதோட உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஒரு நல்ல செயல் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ஆராய்ச்சி பண்ணுங்க. தனியாக உட்காந்துருந்தீங்கன்னா ஜோசியம் வராது. யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும். நான் இந்த உலகத்தில் பணிவோடு சொல்கின்றேன், உங்கள் திருவடியை வணங்கி சொல்கின்றேன். ஜோதிடர் யாராவது ஒரு ஜோதிடர் ரோட்ட வெக்கமான சூடு சொரணையில் விட்டுட்டு யூகோ பார்க்காமல் ஒருத்தரை கேட்கணும். அவர் நாம் எடுக்கிற மெத்தாலஜிகள் விட அவங்க எடுக்கிற மெத்தாலஜிகள் ஒன்று இருக்கும். நான் கொஞ்ச நாள் வளர்ந்திருக்கிறேன் என்று நினைத்தால்
அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், ரவி ஜெயக்குமார் அவர்கள், நன்மணி ஐயா அவர்கள், என்னுடைய பாசமிகு நண்பர் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், இன்னும் சொல்ல போனால் புலவர் வாசு அவர்கள், யார் எதை சொன்னாலும் அதில் நோட் பண்ணி அதை வாழ்க்கையோடு அப்ளை பண்ணி பார்ப்பேன். அதுதான் நாம் வாழ்க்கையில் உயர முடியும். இன்னொன்று விஷயம், குருவை சொல்ல வைக்கப்படவே கூடாது. ஏனால் 1, 5, 9 குரு. குரு வடிவாகித்தான் குவளையம் தண்டில் திருவடி வைத்து இடம் பெறும். திருவடினா 12ஆம் இடம், சிரம் என்பது 1ஆம் இடம். நீங்கள் பாருங்கள், மேசத்துக்கும் ரிஷபம் பார்த்துட்டீங்கன்னா அது விரயஸ்தானமாக தான் ஆகும். ஜோதிடத்தை நீங்கள் அப்படியே காலபுருஷ தத்துவத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் முதல்ல சொல்கிறேன், நெருப்பு நன்றாக இயங்க வேண்டுமானால், நெருப்பு சிறப்பாக இருக்க வேண்டுமானால், அதன் எதிரில் இருக்கக்கூடிய காற்று தான் துணையாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, கதையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்படியே நீங்கள் அந்த சுவையோடு நீங்கள் அது உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிலம் ராசி இருக்க வேண்டுமானால் நிலம் வேண்டுமானால், நிலம் நீர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிலமா இருந்து என்ன பிரயோஜனம்? நீர் வந்தால்தான் பயிர்களும் உயிர்களும் வாழும். நீங்க எடுத்து பாருங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் 9 கிரகத்தை பிரிச்சுக்குங்க. ரொம்ப பேசிக் படித்தா போதும், சக்சஸ் ஆயிடலாம். வேண்டாம். அதே போல சொல்லுங்க. 4 சனி இருக்கா, வக்கரமா இருக்கா, அதுக்கு ஒரு பலன் சொல்லுங்க. 60%, 40, 60% முன்னோக்கி போகும், 40% பின்னோக்கி வரும். உங்க வீடு பழைய வீட்டில இருந்து குடியிருந்துட்டு திருப்பி போயிட்டு ஒரு தடவை திருப்பி வந்தீங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. நீங்க புரிஞ்சு படிச்சா, தயவு செய்து நீங்க புரிஞ்சு படிச்சு பாருங்க, பலன் தொத்தி வரும். அதோட நீங்க கட்டத்தெல்லாம் தொடுங்க, அந்த கிரகத்தெல்லாம் தொடுங்க. ஆரம்பத்தில் நோட்டை கீழே வச்சு விழுந்து கும்பிடுங்க. டெய்லி நோட் பண்ணிக்கங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போகுது கிரகம், இன்னைக்கு என்ன கிழமை சொல்லுது, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க வளர்றவர்கள், ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அதிலிருந்து 5வது வீடும் 9வது வீட்டிலும் தன் ஆளுமையை செய்யும். இப்போ ராகு இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்காருன்னா, ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா, ராகு மிதுனத்திலையும் இருப்பார், ராகு துலாமிலையும் இருப்பார். நீங்கள் பலன் சொல்லி பாருங்க, ஆமாம் வரணும். ஒரு பணத்தை இழந்தியா, ஒரு உறவை பிரிஞ்சியா, உனக்கு ஆசை தூண்டுதா அப்படின்னு கேளுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு தனுசு ராசி இருக்கு, 3ஆம் இடத்துல ராகு, அது 7ஆம் இடத்துல ராகு, அது 11ஆம் இடத்துல ராகு. அப்போ 3, 7, 11 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ராகு அப்படிதான் இருக்கும். அதாவது நட்சத்திரம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் 3 வேலை செய்யும். ஒரு கிரகம், நீங்க பிறந்த கால ஜாதகத்தில் சனி திசை நடக்குதா, அந்த சனியை 3 வகையாக பிரித்து கொள்ளுங்கள். அந்த திரிகோணங்கள் வேலை செய்யும். நீங்க திரிகோணம் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு காரணம், நெருப்பு ராசி நெருப்பு ராசியோடு தொடர்பு கொள்ளும். கேந்திரம் என்பது தொடர்பு கொள்ளாது. 1 என்பது நெருப்பு, 4 என்பது நீர், 7 என்பது காற்று, 10 என்பது மாறி தான் வரும். அப்படிங்கும்போது இந்த ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இன்னொரு கேந்திரத்தோடு தொடர்பு கொள்ளவே கொள்ளாது. செவ்வாய் சனி மட்டும்தான் விதிவிலக்கு. அவன் தான் 7ஆம் பார்வையா 10ஆம் பார்வையா பார்ப்பான், 4ஆம் பார்வையா பார்ப்பான். நீங்க எடுத்த உடனே ஒரு சந்திர திசை நடக்குதா, சந்திரனை இந்த ராகு கேதுகளோட பார்வை இருக்கா, தொடர்பு இருக்கா, பிறந்த கால கிரகத்தோடு தொடர்பு இருக்கா, நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கா, ரொம்ப பாருங்க. அந்த பாவத்தில் அந்த தசாபுத்தி காலத்தில் அனுபவிப்பதற்கு ஒரு தடை ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது. ரொம்ப சிம்பிள். நீங்க ராகு கேது சனி இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்களை பாருங்க. நீங்க ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பிரேக் பண்ணி நிறுத்துது. ஒரு தசாபுத்தி பலனை அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் பொழுது அதில் ராகு கேதுகள் அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா, பிறந்த கால தசா கிரகம். இப்போ ஒருத்தருக்கு சனி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சனி பகவான் 12 பிறந்த காலத்தில் 12 இருக்கிறார். ஒரு விருச்சிக லக்கணம் 12 சனி இருக்கார். இருக்கார் விருச்சிக லக்கணம். அவருக்கு 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கார். அவருக்கு சனி பகவான் இப்போ பெயர்ச்சி ஆகி போகும் பொழுது என்ன பண்ணுவார், அங்கே 6ஆம் இடத்துக்கு போவார். அவருக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். போகும் பொழுது நடக்கிறது சனி புத்தி 2028 வரைக்கும் இருக்கு. பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனி லக்கணத்திற்கு
விருச்சிக லக்னத்திற்கு 3 நாளுக்குடையவர் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். விசாகம் சாரம் வாங்கியிருக்கிறார். குரு 2ல் குருவும் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்திருக்கு. இதுதான் ஜாதகம். இப்ப பிறந்த கால கிரகம் கெடுதலை தர காத்திருக்கிறது. ஆனால் கெடுதல் தராது. 6க்கு போகும் பொழுது அப்பதான் கோச்சாரத்தை பார்க்கணும். நீங்க கோச்சாரம் எதற்கு பயன்படுது என்றால், தசாபுத்தியை அனுபவிப்பதில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகம் அதற்கு இப்ப கோச்சாரத்தில் மறைந்திருக்கும். இல்லை என்றால் பாவ கிரகத்தினுடைய பார்வையை பெற்றிருக்கும். பிறந்த பொழுது 42 வயசு ஆகுது ஒருத்தனுக்கு. 42 வயசுக்கு முன்னாலே சனி எங்க இருந்தான்? துலாமில் இருந்தான். இப்ப சனி எங்க இருக்கிறாரு? ஆமா, மீனத்துக்கு போறார். இப்ப வாக்கிய பிரகாரம் போறார். திருக்கணித பிரகாரம் ஆல்ரெடி அவர் போயிட்டார். ஆமா, இப்ப நீங்க இப்படித்தான் பலன் எடுக்கணும். எடுத்த உடனே கோச்சாரத்தை பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம், கடந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ராகுனால பிரச்சனை இருக்கா? போன தடவை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தசாபுத்தி பார்க்காமலே சொல்லலாம். போன கேது எங்க இருந்தாரு? கண்ணியில் இருந்தார். இப்ப சிம்மத்தில் இருக்கிறார். உங்க ஜாதகத்தை வாங்கின உடனே கேது பகவான் போன வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால கண்ணியில் இருந்தார். கண்ணியில எந்த கிரகம் இருந்தது? நல்லா கவனிச்சுக்கணும். அந்த கிரகத்தின் மேல இந்த கேது இருந்திருப்பார். கண்ணியில் கேது இருந்த பொழுது கேதுவினுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 11ஆம் பார்வை, 3, 7, 11 அந்த பார்வையில் உள்ள கிரகங்கள் ஏதாவது இருந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த காரகத்துவம் அது அவனுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியம், இதில் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சான்னா ஆமாம்பா. தசாபுத்தி பார்க்காமலே சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஷயங்கள் அவனுக்கு நினைவில் இருக்கும். 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கோச்சார ராகு, கோச்சார கேது போன பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது, இப்ப எப்படி இருக்கார், இப்ப எந்த பாவத்தை தடை செய்கிறார். இந்த கேது சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் அவருக்கு என்ன கிரகம் இருக்கு? நீங்க எளிமையா பலன் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ரொம்ப தலையை பிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து நோட்டை திறந்து விட்ட உடனே கடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா வாயில வந்தது சொல்லுங்க. கேதுன்னா தடை பண்ணுவார், பிரேக். சுக்கிரன் மேல இருக்க பணம் கொடுத்து வரலையா? உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலையா? உங்க வீட்டுக்காரமோட பிரச்சனையா? கேது எங்கே இருக்கிறாரோ, எந்த கிரகத்தோடு சேராரோ அது சம்பந்தமான ஒரு கடன் வரும். அந்த சேர்ந்த கிரகத்தோடு ஒரு பாவத்தை சுருக்குவார். அதில் இப்போ ஒரு செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனோட கேது சேர்ந்தா என்ன செய்வார் அப்படின்னா, அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம சுருக்கிறார். நீங்க ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒன்வேடு விஷயம் வச்சுக்கோங்க. புதன்னா மேக்கிங் பிளானட், சுக்கிரன்னா மேக்கிங் பிளானட், உருவாக்கும் தன்மை உள்ளவர்கள். சனி என்றால் கர்மா, சூரியன் என்றால் என்ன பண்ணார்? வளரும் கிரகங்கள். சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தால் வளர்த்து விடும். அதுதான் சூரியன் இருந்த இடத்திலிருந்து 6 கட்டம் வரைக்கும் இருக்க கிரகங்களை சனி செவ்வாய்னா பார்க்க மாட்டார். சூரியன் வளர்த்து விடுவார். அப்பாவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு உள்வட்ட கிரகம் இருக்கு, சூரியனுக்கு வெளிவட்ட கிரகம் இருக்கு. ஜாதகத்தில் மேசத்தில் இருந்து துலாம் வரையில் உள்வட்ட கிரகம், அதிலிருந்து இருக்கிறது வெளிவட்ட கிரகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல மேசாதி வீடுகள் என்ன, கடகாதி வீடுகள் என்ன, சிம்ம வீதி என்ன, தனுர் வீதி என்ன, இது என்ன சொல்ல போகுது? இந்த மெத்தடை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம வயதை வைத்துக்கொண்டு அப்படியே கதை சொல்லும் பொழுது, கதை சொல்ல பழகும் பொழுது, அவன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை அப்படியே ஒப்பிடும் பொழுது கரெக்டா இருக்கு. இப்போ கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்குமே. குருவை கேது தொடரானா, ஒரு கிரகம் தன்னுடைய திக்பலத்தை நோக்கி போகிறதா, ஒரு கிரகம் தன் உச்ச வீட்டை நோக்கி போகிறதா? இப்போ ஒரு குரு இப்போ மிதுனத்தில் இருக்கிறார், உச்ச வீட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்வார். ஏன்னா அந்த வீட்டை நோக்கி போகுது. உடனே 12ஆம் இடமா போச்சு அது விரயத்தை கொடுப்பாருங்கிறத விட இல்லை, அது அடுத்த கட்டத்தை நோக்கி, குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நீங்க போறீங்களா? நீங்க இப்படி எடுத்துக்கணும். அதனால ஜோதிடத்தில் சில விதிகள், சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு குணத்தை சொல்லிடும். பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செயலை செய்யும். லக்னம் என்பது, லக்னத்துக்கு ஒரு குரு லக்னாதிபதி போய் உச்சமா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, திரிகோண வீட்டில் இருக்கிறார். ஓகே, அவருக்கு இயற்கை எல்லாம் வரும். ஆனால் லக்னாதிபதி போய், லக்னம் புரியுதுங்களா? லக்னாதிபதிக்கு போய் ஒரு குரு பார்வை, லக்னத்துக்கு குரு பார்வையும் லக்ன அதிபதிக்கு குரு பார்வையும் இருந்தால், லக்னத்திற்குரிய குரு பார்வை ஜாதகருக்கு சுலபமாக எல்லா விஷயங்களும் வந்து சேரும். லக்னாதிபதி என்றால் லக்னாதிபதி முயற்சி செய்து செயல் வடிவமாகத்தான் பெற முடியும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும், எழுதி வச்சுக்கணும். அப்போ நம்ம பலன், ஒரே விஷயம், நோட்டை கொடுத்தா பலன் சொல்லணும். இப்போ தசாபுத்தி கணிதம் போடணும். தசாநாதன் யார்? நான் ரொம்ப சிம்பிள் தான்.
எந்த திசை நடந்தாலும் அந்த இடத்த என்ன பண்ணணும், அதுக்கு 2, 6, 8ஆம் இடத்த ஒரு பெருக்கல் குறி போட்டீங்கன்னா அந்த திசையிலேயோ அந்த புத்தியிலேயோ அந்த பலனை, அந்த பாவம் பெருக்கல் குறி வாங்கின பாவம் லக்னத்திற்கு எத்தனாவது வீடு அதை அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஒரு 4 குருமார்ட்ட படிச்சீங்கன்னா 4 விஷயத்தை சுருக்குனீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கிடைக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு எடுத்து அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. இப்போ தங்கப்பாண்டியன் ஒரு 10 குருவிட்ட படிச்சிருக்கார். இப்போ அவரோட நட்பு இருக்க போகும்போது தான் அவர் எப்படி எடுக்கிறாரு என்பதை பார்த்த உடனே நாம் எடுக்க மறந்த கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கும். 30 வருஷமா அந்த மூளை வேலை செய்யாமல் இருந்தது. அந்த மனிதன் பல குருமார்களிடத்தில் கற்று தேர்ந்து தெளிந்த பிறகு அவருடைய சேர்க்கை, பழக்க வழக்கம், பேச்சுக்களை கேட்ட பிறகு நாமும் அடுத்த நிலையை நோக்கி பயணம் இருக்கிறோம். அதனால தான் என்னாகும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு உருப்படியான விஷயத்தை நம்ம வருவோம். இந்த கடன்கள் நிறைய பெருகிட்டே போகுது. ஆமா, நீங்க நோட் பண்ணிக்கங்க. தசாநாதன் இப்போ உதாரணத்திற்கு சனி மிதுனத்தில் இருக்கிறார், அது மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்றேன், ஒரு கிரகம் திசை நடத்துது. இப்ப மகர கும்ப லக்கணம் 5ல் சனி இருக்கார். அந்த சனி நின்ற வீட்டிற்கு கும்பலக்கணம் 5ல் இருக்கிறாரு. அந்த சனி நின்ற வீட்டிற்கு 2ஆம் இடத்தை மார்க் பண்ணுங்க, 2ஆம் இடத்தை மார்க் பண்ணுங்க, 6ஆம் இடத்தை மார்க் பண்ணுங்க, 8ஆம் இடத்தை மார்க் பண்ணுங்க. ஆமா, கிரகம் கவனிங்க, முதல்ல கவனிங்க, உள் வாங்கிருங்க. மனசுக்குள்ளே கட்டத்தை உங்க ஜாதகத்தை போட்டு பார்க்க தெரியணும். அப்ப கிரகம் நின்ற வீட்டிற்கு 2, 6, 8 ஏங்காது. அது சம்பந்தமான கேள்வி கேட்க எது கிடைக்கல அதை தேடித்தானே நான் வருவேன். இப்போ அன்னை ரவிக்குமார் அன்னை அழகா சொன்னார், ஜோதிடத்தி ஜோசிஷத்துக்கும் ஜாதகத்திற்கும் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அனுபவம் தாண்டா முக்கியம், படித்து பிரயோஜனம் இல்லைன்னார். ஒரு நொந்து வெந்து போனவன் தான் ஜோசியர் ஆகிறான். நான் வாஸ்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருந்தேன், இழுத்து மூடிட்டேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், லேத்து பற்ற வச்சுருந்தேன், பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணேன். நான் சொந்தமாக வச்சு பார்த்தேன், 3 லேத்து வச்சுருந்தேன், லோன் போட்டு எல்லாம் வச்சு பார்த்தேன். வாஸ்து சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் நாளடைவில் எல்லாமே போயிடுச்சு. ஏன் போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தன் சேர்ந்தான். அவன்கிட்ட பழகும் போது உங்கள் இடம் இப்படி ஏட்டி முட்டியாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கேயாவது ஒரு புள்ளி சேரும். நீங்கள் இப்போ உதாரணத்திற்கு ஒரு வர்க்க சக்கரத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் அன்னை துரைசாமி அன்னை ஒரு திருமணத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறாருன்னா அவருக்கு அது புரிபட்டு போச்சு, தெளிஞ்சிட்டாரு. அப்போ பக்கமாக விதிகளை சொல்லுவார். அப்போ வர்க்க சக்கரத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு. வர்க்க சக்கரம் பார்க்கும்போது அப்போ நம்ம படிக்கணும்னு நினைப்போம். அஷ்டவர்க்க பரலை நீங்கள் போட்டுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டே ஜாதகம் சொல்லலாம். குறைந்த பரல் வாங்கியிருக்கு 20, 22 இப்படி வாங்கிருச்சுன்னா அது வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன, ஒரு கிரகம் திசை நடத்துதா, அது குறைந்த பரல் உள்ள வீட்டில் இருக்கா, அந்த கிரகம் என்ன செய்ய போகுது, அதிகமான செல்வத்தை கொடுக்க முடியாது. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குறைந்த பரலில் இருந்தாலும் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் இப்போல்லாம் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் ஒரு செல்ஃபோன்லேயே வந்துடுது. எல்லாமே எளிமை, எல்லாமே இனிமை. நீங்கள் இப்போ நீங்கள் ஆன் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நேரத்தை கடத்தி போயிடக்கூடாது. ஒரு வீடியோவை நான் 15 தடவை பார்த்துருக்கேன், ஒரு வீடியோவை 15 தடவை பார்த்துருக்கேன். ஒரு இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் சொல்லுவார், ஐயா சொல்வார், பாவத்தை இணைச்சு பார்த்து பலன் சொல்லு, கிரகத்தை இணைச்சு பார்த்து பலன் சொல்லு, 2 கிரகத்தை இணைச்சு பலன் சொல்லு, தசை புத்தி சொல்லு. தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அது தனித்தனியாக பிரிக்காத, அது ஒரு உறவாக்கி கேட்டாரு. புரியுதுங்களா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கு. சூரியன் வந்துட்டாருன்னா அவர் குறைஞ்ச டிகிரி வாங்கினாலும் அவர் தான் ஹீரோ. அவர் ஒரு கட்டத்தில் இருக்கிறார். அப்போ சூரிய திசையில் புதன் புத்தியில் சுக்கிரன் நடக்குதுன்னா சூரியன் என்பவர் ஜாதகர், அப்பா அப்படி வச்சுக்கோங்க. புதன் என்ன வரும், மைத்துனர். புரியுதுங்களா? அப்பாவோட மைத்துனர். சுக்கிரன் வர்றார், மனைவி. இதா இருக்கு. அப்படி இருக்கும் போகும்போது ஒரே கட்டத்தில் உள்ள இதற்கு கிரக காம்பினேஷன் பண்ணி பலன் சொன்னேன்னா தசா புத்தியிலும் வெளிவராத விஷயத்தை நீ புதுசா சொல்லலாம். ஒரு கிரகம் சூரியன், ஒரே கட்டத்தில் சூரியன் இருக்காரு, நடுவில் கேது இருக்காரு, பக்கத்தில் சனி இருக்காரு. அப்பாவோட தொழிலில் இடைஞ்சல் வந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. இதை நீங்க தசாபுத்தியே வராது. அப்ப இது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நாடிக்குள்ள தப்பி போனோம்.
நாடிக்குள்ள போகணும். சூரியன்னா அப்பா, சூரியன்னா இது அரசாங்க சம்பந்தமான ஒரு கர்மாவில் உங்களுக்கு ஒரு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி எடுத்துக்கணும். இப்ப கேபியை கொஞ்சம் டச் பண்ணிக்கணும். கேபியை வந்து அப்படியே பாரம்பரியத்துக்குள்ள சேர்த்துறணும். 4க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருந்து 8க்குடையவன் 8ல போய் நின்று 4க்குடையவன் 3க்குடையவன் சாரம் வாங்கி 8க்குடைய வீட்டில் போய் இருந்து அப்படின்னு வந்துட்டா என்ன ஆகும்? 4, 3, 8ன்னு வந்துச்சு. அம்மாவோட சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பா. நீங்க பராசர முறையை கேபியில எழுதி அதை உறவாக மாற்றி நீங்க எப்படி பலன் சொல்லலாம்? இந்த மெத்தாலஜிக்குள்ளதான் செல்போன் நம்பரை வச்சுக்கிட்டு பலன் சொல்றது, வண்டி நம்பருடைய கடைசி 2 நம்பரை வச்சுக்கிட்டு பலன் சொல்றது எல்லாம் ஈஸி. புரிதல் வேண்டாம். நீங்க யாராவது நோயின்னு கேட்கணும். இது எப்படி எடுத்தீங்க, இது எப்படி பலன் வந்துச்சு, இது ஒண்ணு வேண்டாம். வகுப்பு எடுத்தார், நானும் அட்டன் பண்ணேன். நான் வந்து பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் நீங்களே வாத்தியாரா இருக்கீங்க, நீங்களே பெரிய ஆளா இருக்கீங்க, நீங்க பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் நான் அட்டன் பண்ணி உள்ளே வருவேன். அவர் ரொம்ப அற்புதமா எடுத்தார். வயது ஓட்டத்தில் எனக்கு தெரியும், அவர் எக்ஸ்பர்ட். வயது ஓட்டம் பழைய ஆளுகளுக்கு வயது ஓட்டம் தெரியும், புரியுதுங்களா? நீங்க வந்து உறவு பார்க்காதீங்க, சண்டை பார்க்காதீங்க. சொன்னா இவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. யாருமே உறவை பார்க்கக்கூடாது, சண்டை பார்க்கக்கூடாது. இந்த குரூப் அந்த குரூப்புக்கு பிரச்சனை எல்லாம் பார்க்கவே கூடாது. எங்கனாலும் வந்து நில்லுங்க. இதை என் அனுபவத்தில் கிடைச்சதுன்னா நீங்க நிற்கிறது காரணம். நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போகணும்னா புதுசா போகணும். ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் மாத்திரம் தான் ஒரு குரூப்புக்கு வருவான், செலக்டிவ் அஸ்ட்ராலஜர் மாத்திரம் தான் வருவான். இப்ப அப்படி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். நீங்க பாருங்க, இப்ப நான் வந்து ஸ்ரீனிவாசன் இருக்கார் சென்னையில், ஸ்டார் அகாடமி, அதில் நான் வாலண்டியரா ஃபோன் பண்ணி என்னை சேர்த்துக்கங்கன்னு இருக்கேன். சேர்த்து அங்கே என்னென்ன பேசுறாங்கல்ல நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நீங்க வள்ளுவர் எடுத்துக்க, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் எப்பொருள் காண்பது. சிவராத்திரியை பத்தி யாரு, நான் வேற மாதிரி ஸ்பீச் பேசுவேன். எங்க அண்ணா நன்மணி ஐயா ஒரு 4 வீடியோ சக்குன்னு இறக்குறார். எப்படித்தான் இறக்குறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஆகாவளி நான் சொல்ல முடியும். அப்புறம் ஆளை வச்சு அடிப்பாரு, செவ்வாயை அனுப்பி விட்டுருவாரு, அவர் ஒரே பொழப்பா பொழந்து விட்டு போயிடுவாரு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கிரகத்தை படிங்க. அத வாய்ச்சு வரைஞ்சு காட்டவா? கொடுத்தா அந்த படத்தை நான் வரைகிறேன். இவங்க பெர்மிஷன் கொடுத்தா நான் வரைகிறேன். எழுத்து போங்க. இல்ல நீங்க எங்களை அப்படித்தானே வளர்த்துருக்கீங்க. இருக்கு எல்லாம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க ஐயா. கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க. இன்னைக்கு சனி பிரதோஷம் இருக்கட செல்லாம் மயிலு இங்க கவனிச்சுக்கோங்க. இது ஒரு ராசி கட்டம், இது லக்னம். முதல்ல கிரகத்தை தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே சாரத்துக்குள்ள போகாதீங்க. அப்ப கிரகத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இங்க சனினா என்னாகும், திசை நடத்துறார். லக்னத்துக்கு 5ல் சனி, லக்னத்துக்கு 5ல் சனி. இப்ப இந்த சனி இங்க இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பலன் எடுக்கிறது. முதிர்ந்த ஜோதிடர்களுக்கு, ரவி சேகுமார் போன்ற குருமார்களுக்கெல்லாம் இது தேவை. ஆரம்ப நிலையில போறவங்க ஆனா ஏதோ உங்களை பாராட்டினா சரின்னு சொல்லுங்க. இப்ப இந்த சனி இங்க திசை நடத்துறார். இது தசாநாதன் சனி அல்லது புத்திநாதன் சனி அல்லது அந்தரநாதன் சனி.
சனி தசாவாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் அந்தரமாக இருந்தாலும் மூணுக்கும் அதை தான் விதி. இங்கே நிற்கிறார் 2ஆம் இடம் 1, 2ஆம் இடம் 3, 4, 5, 6. ரொம்ப சிம்பிள். இதுதான் கேள்வி கேட்பான். நீங்க பயப்படவே வேண்டாம். நாங்க உட்டால கிரி நாங்க உருவாக்கி இருக்கோம். ஆனா ஆனா நான் நிறைய குருமால்கிட்ட படிச்சிருக்கேன். ஒரு கிரகம் திசை நடத்துகிறது, விதிய ஜோசியம். கிரகம் திசை நடத்துது, அதற்கு 2ஆம் வீடு, அதற்கு 6ஆம் வீடு. இந்த கிரகத்துக்கு 2, 6, 8 இந்த பாவம் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பாவம் என்ன ஆகுது? ஒன்று, 5, 9 இந்த திரிகோணத்திற்கு புறம்பானவை. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த திரிகோணத்திற்கு புறம்பானவை. அப்ப தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இங்க இருந்தால் 2, 6 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். கிரகத்திற்கு 2, 6, 8, லக்னத்திற்கு 6ஆம் வீடு, லக்னத்திற்கு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு. இந்த புத்தி அந்தரத்தில் கொடுப்பினையை அனுபவிக்க முடியாது. கொடுப்பினைய அனுபவிக்க முடியாது. அப்படியே கேபிக்கு வாங்க. 6ஆம் இடம் இது. இங்க ஒரு கிரக திசை நடத்தினா இந்த பாவத்திற்கு 12ஆம் பாவம், இந்த பாவத்திற்கு கெடுக்கும். கெடுக்கும்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் இயங்கிட்டு இருக்கு. 5ல் ஒரு கிரகம் நிக்குது. 5ல் ஒரு கிரகம், 5 கூடியவன் திசை, 5 கூடியவன் சாரம். வாங்கின பேச அப்படி ஜர்க்கிங் கொடுத்துட்டு தான் போகும். கெடுக்குன்னு சொல்றதை விட ஒரு வேலை பார்க்காம ஒரு ரிட்டையர்ட் பேர்சன் இருக்கான், அவனை சூப்பரா இருக்கும். ஒருத்தர் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு இருக்கான். 5ல் ஒரு கிரகம் நின்று. ஆனா சனி ரோகக்காரகன். ஆனா ரோகத்திற்கு டேப்லெட்ஸ் எடுக்க வச்சிடும். நீங்க காரகத்துவம் முதல் விஷயம் கிரக காரகத்துவம். அது கிரக காரகத்துவத்துல பாவங்கள் 12 பாவங்களை வச்சிருக்கு. கிரகங்கள்ல பாவங்கள் உள்ள ஒளிந்திருக்கு. அதை போல படிச்சு மனப்பாடமா இருக்கும். பாவ காரகத்துவத்திற்குள் மட்டும்தான் வித்தைகள் ஒளிஞ்சிருக்கு, செயல்கள். அப்ப இந்த இந்த பாவம் இந்த அப்படின்னா 3 7ஆம் பாவம், அதற்கப்புறம் 11ஆம் பாவம். புரியுதுங்களா? இந்த கிரகத்திற்கு 3ஆம் பாவம், இந்த கிரகத்திற்கு 11ஆம் பாவம். ஒரு கிரகத்திற்கு 3ஆம் பாவம் காரணமே இல்லாமல் அந்த பாவத்திற்கு பரிணாமத்தை வளர்க்கும், தூண்டும். இது காற்று ராசி, இது நெருப்பு ராசி. வேலை செய்யுமா செய்யாதா? விதியை படிச்சுட்டா அப்ளை பண்ணி பாருங்க. இது நெருப்பு, இது காற்றா? எங்க ஊர்ல வேற மாதிரி இங்க சாப்பிட்டதுனால எனக்கு புத்தி வேலை செய்யும். நெருப்பு இயங்குவதற்கு நெருப்புக்குரிய கிரகம், நெருப்புக்குரிய வீட்டில் காற்று துணை போகிறது. அதே போல காற்றுக்குரிய வீட்டில் நெருப்புக்குரிய வீடு வேலை செய்யும். இதுல நல்லது தீயது. இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி யாரு? லக்னாதிபதியா எங்க போனாலும் நன்மையை எழுதிக்குங்க. 8ல் மறைந்தாலும் நன்மை தருவார். 8 என்பதை பத்தி எங்க குழந்து விட்டாரு. ஓடி போயிருங்கடா, இனிமேல் இப்படி ஜோசியர் வராதீங்கன்ட்டார். இருங்க ஒரு நிமிஷம், உண்மையிலே சொல்றேன். நீங்க எங்க அண்ணன் ஆறுமுகம், நான் வந்து இப்படி கத்துன்னு கத்துவேன். இப்ப பல்பை பிடிங்கிட்டான் பகவான். அதனால ஒரு படத்துல பாவதர் அதனால குறைஞ்சிருச்சு. அதனால நான் குறைச்சிக்கிட்டேன். இப்ப என்ன சொல்ல வந்தேன்? 8ஆம் இடம். இப்ப இந்த 8ஆம் இடம் இருக்கு. இப்ப இந்த லக்னத்திலிருந்து 6 வீடு வரைக்கும் ஜாதகம் இருக்கு. ஜாதகம் இருக்கு. 6 வீட்டுல இருந்து இது வரைக்கும் இந்த 6 வீடு வரலாம். யாரு வருது? இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா 8 வருதா? வருதா வரலையா? இது வந்து மனைவி, மனைவிக்கு 1ஆம் இடம், இது 2ஆம் இடம். அவளுக்கு வருமானம் வரணும்னு நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
சிம்பிள் விஷயம். லக்னம் என்பது ஜாதகர், லக்னம் என்பது ஜாதகர். 8ஆம் இடம் என்பது எதிர்மறையாக செயல்படும். ஜோதிடத்திலுடைய பலன்கள் என்னன்னா 8ஆம் இடம் என்பது எதிர்மறையாக செயல்படும். லக்னம் என்பற ஜாதகருக்கு 8ஆம் இடம் எதிர்மறையாக செயல்படும். புரியுதுங்களா? அப்ப எதிர்மறைனா 8னா எதிர்மறை ஆன பிறகு மனைவியே அப்புறம் எதிர்மறையா தானே இருப்பா. இது 50% ஒரு மேலுக்கு, ஃபீமேலுக்கு இது ஒரு 50%. ரெண்டு சேர்ந்தா தான் வாழ்க்கை 100. ரெண்டு சேர்ந்தா தான் 100 என்பதுதான் வெற்றி. அப்ப நீங்க இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் தசாபுத்திக்கு இப்படி பலன் சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல என்னன்னா, இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? இப்ப இதுல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷம் இருக்கு, செவ்வாய் அப்படி வச்சுக்கோ, செவ்வாய் இருக்காரு. அதற்கப்புறம் யார் இருக்காரு? ராகு இருக்காரு. அதற்கப்புறம் குரு இருக்காரு. இப்ப இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் எது நன்மை தரும், எது தீமை தரும்? கிரகங்களுக்கு நட்பு பகையெல்லாம் படிச்சோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா? இந்த லக்கணத்திற்கு 2-11 கூடியவன் குருவின் சாரம் இருந்தால் சனி நன்மை தருவார். உடனே நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது. ராகு, சனியோட ராகு இருந்தால் தொழில் என்ன ஆகும்? இங்க இருந்தால் பெரிய நிறுவனங்களில் இருந்தால் 1000 பேர்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்தவனாக இருந்தால் அவனுக்கு இந்த ராகு, சனி ராகு நன்மையை தரும். டெய்லி பிரச்சனையை கொடுப்பான். பிரச்சனை உள்ள இடத்துல இருந்தால் சனி ராகு, பிரச்சனையை உருவாக்குவதும் சனி ராகு. புரியுதுங்களா? சனினா தொழிலாளி, ராகுனா அவனுக்கு கீழே உள்ளவே, அவனுக்கு கீழே உள்ள பார்க்கணும். அவனுக்கெல்லாம் இந்த ராகு, சனி ராகு இருக்கும். அவன் கச்சாறு தொழில் இருக்கிறதுல மானக்கட்ட தொழில். ஒரு மேனேஜ்மெண்ட் அவனை காப்பாற்றி இம்சை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹச்ஆருக்கு ஒரு பதவியை கொடுத்து கீழே இருக்கிறவனை எல்லாம் மேய்க்க விட்டுருவான். பெரிய டென்ஷன் ஆயிடுவான். அதனால இந்த கிரகத்தில் இருந்தால் நல்ல கவனிக்கணும். இந்த கிரகத்திலேயே இருக்கக்கூடாது. இந்த லக்கணத்திற்கு 3-8 மாரகஸ்தானம். 3-8 ஸ்திர லக்கணத்திற்கு 3-8 மாரகம். இந்த ஸ்திர லக்கணத்திற்கு எந்த இடம் பாதகம்? பாதகம் எது? இந்த 9ஆம் இடம் பாதகம்னு சொல்றோம். 9ஆம் இடம் பாதகம்னு சொல்றோம். அதே பாக்கியம் தானே. பாக்கியத்துக்கும் பாதகத்துக்கும் ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் இல்லைங்க. பேராசை இல்லாமல் இருந்தால் பாதகம் வராது, பாக்கியம் மட்டும் நிலைச்சு நிற்கும். சொல்லி பார்த்து, பேராசை இருந்தால் பாக்கியம், பாக்கியங்கிற மனைவியே, பாக்கியம் அப்பாவே என்ன செய்வான்? பிரச்சனை ஆயிடுவான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயங்களை நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கணும். காரணமே இல்லாமல் ஒருவனுக்கு பழி, பாவம், அசிங்க, அவமானம்லாம் வரும். அருமை என் குழந்தாய். இந்த சனி வக்கரம், ஒரு விஷயம் சொல்லித்தரேன். வக்கர 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 வகுப்பு மாதிரி ஆயிடும், சொல்லித்தரேன். இல்லை தப்பு இல்லை. ஒரு கிரகம் வக்கரம் இருக்கு. நெகட்டிவ் மைண்ட். இங்க நிறைய பேர் திரும்பி போகுது, ரிட்டர்ன்ல போகுது, அதுல போகுது அப்படின்னாரு. இந்த சனி வக்கரமா இருக்கும் போது இங்க ஒரு ராகு இருந்தாருன்னா டாப்ல தூக்கிட்டு போகும். வக்கர கிரகங்களை சப்போர்ட் பண்ணும். இந்த 10ஆம் பார்வையில் இங்க ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு. இப்படி இயற்கையில குரு வக்கரமா இருக்காரு, பிரமாதமா இருக்கும். இந்த சனி இருக்காமல் இப்ப சனி கோச்சாரத்துல சனி இங்க இருக்கார். இங்க வர்ற கோச்சாரத்துல சனி இருக்கார். இப்ப குரு தனபுத்திரகாரகன், உயிர் காரகத்துவம் குழந்தை, பொருள், பணம் கொடுத்தாகணும். குரு தன் பார்க்கிற இடத்திற்கு கொடுத்தாகணும். கொடுக்க மாட்டார். அதிசாரமாக வந்தாலும் தரமாட்டார். திரும்பி பெவிலியன் திரும்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கார், தரமாட்டார். கிரக காரகத்துவம் கிடையாது, பாவ காரகத்துவம் கிடையாது, பார்வைக்கு பலன் கிடையாது. முடிந்த முடிவு பிராக்டிக்கலாக கிடைச்சிருக்க ஒரு 10,000 ஜாதகமாவது பார்த்துருப்பேன். இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். அண்ணா நன்மணி ஐயா சொன்னாலும், ரவி ஜெயக்குமார் சொன்னாலும், இந்த போல் ஜாம்பவான்கள் சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்?
அவளை காப்பாத்தி ஆக்கணுமே. குரு வேகமா இங்க வந்துட்டாரு, தனுசுக்கு இங்க வந்துட்டாரு, குரு வந்துட்டாரு, வேகமா இருப்பாரு. அப்ப என்ன செய்வாரு? அட்டமாதி பலன் 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்பது பணமும் குழந்தைகளையும் உயிர் காரகத்துவத்தையும் உடல் உறுப்புகள்லையும் பிரச்சனைகள் வரும். பணம் தொலைதல், விபத்து நடத்தல். அப்ப இங்க வரும்போது 9ஆம் இடம் தகப்பனுக்கு 8ஆம் இடம் பாக்கியம். இது வரைக்கும் உன்னுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதெல்லாம் பாக்கியம். அதை அனுபவிப்பதில் உனக்கு தடங்கள் வரப்போகுது. இப்படிதான் எடுத்துக்கணும். அதனால குரு வக்ர காலத்தில் பார்க்கிற வீட்டுக்கு பலன் கிடையாது. குரு பார்க்கிற வீட்டுக்கு இந்த பாலத்துக்கு பலன் கிடையாது, இதற்கு கிடையாது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஆமா. இன்னொன்னு சொல்லி முடிக்கல. இதே குரு ஒரு ராகுவின் சாரம் வாங்கி இங்க ஒரு சுக்கிரன் நிற்கிறார், தூள் கிளப்பி விட்டுருவார். வக்ர கிரகத்தை பார்த்தால் குரு அள்ளி கொடுத்து விடுவார். குரு வக்கரமா இருக்காரு. இப்ப இங்கனுக்குள்ள ஒரு சுக்கிரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார், நன்மையை தருவார். குருவின் பார்வை உள்ள இடத்தில் மூலத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, நன்மை தருவார். ஏன்னா அதெல்லாம் வக்கர கிரகம் இல்லையா, தருவார். இதுதான் ஒரிஜினாலிட்டி. இந்த மாதிரி ரகசியங்கள் வெளியே வராது. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளி இங்கே லக்னம் விழுகுதுன்னு வச்சு இங்கே போட்டு இங்கே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதில் மூலம் 4ல் விழுகுது, ஒரு லக்ன புள்ளி விழுகுது. இவருக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு லக்கணமே லக்கண புள்ளியா இருக்கு. இந்த ஜாதகத்தை இந்த லக்கண புள்ளியை வக்கர கிரகத்தில் நின்றால் நீங்கள் அந்த ஜாதகருக்கு நேர்கதியில பலன் சொல்லாமல் எதிர்கதியில ரிவர்ஸ்ல போய் பலன் சொல்லுங்க. 100% வெற்றி உண்டாகும். 100% வெற்றி உண்டாகும். இதை எனக்கு கிடைச்ச பலன். வாய்களையே பேசி பிரயோஜனம் இல்லை. இது 2ஆம் வீடு இதாக இருக்காது. இதுதான் 2ஆம் இடம். 3, 4, 5 குழந்தைகளை பாதிக்குதான்னு கேளுங்க. ரொம்ப எளிமையா பலன் சொல்லுங்க. அதே போல இப்ப இந்த ஒரு சனி பகவான் இங்க இருக்கார். சனி வக்கரமா இருந்தாலும் இதே பலன் தான். வக்கரங்கிற வகையில ஒண்ணும் கிடையாது. ஏன் அது லக்னத்திலிருந்து நான் மாறிக்கொள்ளணும். இது நான் சொன்னது புரிஞ்சுக்குங்க. லக்ன புள்ளி வக்கர கிரகமாக ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ இல்ல ஒரு கிரகம் இயற்கையில இருந்தாலோ வக்கர கிரகங்கள் பார்க்கும் பொழுது நன்மை செய்யும். இதான் உண்மை. இந்த ரூல், இது வந்து பொய்யான ரூலே கிடையாது. இன்னைக்கு பணம் கட்டி படிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். உண்மைதான குருநாதா? பணம் கட்டி அவன் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த காலத்துல. விதியை முதல்ல எழுதிக்கங்க. விதியை எழுதாம வாயில கேட்டீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல கேட்டா நீங்க உளருவீங்க. நாங்க கருத்தரங்க நடத்துறது சாப்பாடை போட்டு இது பண்ணி செலவழிச்சு இது போட்டு நடத்துறது எல்லாம் அடிநிலை உள்ளவன் மேல்நிலைக்கு வரும் பொருட்டு தான். வேடிக்கை நோட்டு இல்லாமல் வச்சிருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். முடிச்சோன்னு சொன்னேன். நான் என்ன பண்ண அந்த வகுப்பு நடத்துற பாடத்தை ஜெராக்ஸ் அனுப்பியிருக்கா. அப்ப எவ்வளவு பெருமை. நல்லா புரிஞ்சு. அப்புறம் வேற என்ன சொல்ல வந்தோம்? வேற சார் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இப்படி இருக்கு. வக்கரம் ஆயிருந்தாருனால அதே தான். இதே வீட்டுல ஒண்ணும் இல்லை. வக்கரம்னா என்னன்னு சொல்ல, இப்ப சனி வந்து இப்படி போய்கிட்டு இருக்கார். ரெகுலரா 60 மைல் ஸ்பீட்ல போறார். வக்கரமாற காலத்துல என்ன பண்ணுவாருன்னா 60ல போக மாட்டார். ஒரு 40 மைல் ஸ்பீட்ல தன்னை வேகத்தை குறைச்சுக்குவார். இப்படி வேகம் நடக்கிறவர் என்ன பண்ணுவாரு? இப்படியே போவார். அப்ப அவருடைய வேகத்துக்கு என்னன்னா ஒரு பின்னா இருக்கிற மாதிரி தெரியும். அது சிலமா கொஞ்சம் களவுக்கு இல்ல. நம்ம சொல்றது கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. அதுக்கு பேரு நம்ம சில விஷயங்கள் நமக்காக நம்ம பேசுகிறோம், அவ்வளவுதான். இந்த
செய்யும். பாவம் வேலை வேலை செய்யாமலாம் போக. ஆமா, வாங்கண்ணா, ஆனா வாங்க உட்கார. அதனால அப்படிலாம் வாங்குறது இல்லைண்ணா, நான் ஃப்ரீயா தான் நடத்துறேன். என்ன இறைவன் நல்லா வச்சிருக்காரு, அவ்வளோ ஆயில போட்டு கொடுத்தா போதும். இறுதியாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் கவனிங்க ஐயா, கவனிங்க. கூடாது, மைண்ட். ஒரு மனிதனுக்கு 2, 6, 8, 10, 12 பொருள் ஸ்தானம். 2, 4, 6, 8, 10 பொருள் ஸ்தானம். அது லக்னத்திற்கு அது எதிர்மறையாக தான் வேலை செய்யும். இப்போ உதாரணத்திற்கு கடன் அடையணும், கிரகங்கள்ல கடன் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பாப்பா போனை கட் பண்றா. 6ஆம் இடம் வயிறு கெட்டு போச்சு, செரிமான தொந்தரவு வருது அப்படின்னா கடன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கு அப்படின்னா செரிமான தொந்தரவுன்னு அர்த்தம். குரு குரு திக்பலம் பெற்றால், குரு உச்சம் பெற்றால் அப்படின்னு சில கான்செப்ட்லாம் இருக்கு. ஜாதகத்தில் நல்ல கவனிக்கணும், ஜாதகத்தில் கிரகங்கள் எதுவுமே நமக்கு நன்மை தரும்படியாக இல்லை. ஆனால் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஜோதிடம் சாஸ்திரத்தை தனியாக சொல்லுகிறது, சொல்லுகிறது. கர்ம வினைக்கு தக்க உறவுகளை நிறுத்தி காட்டுது. பிறந்த பொழுது ஆகாயத்துல எடுத்தோம் என்ன, அதுதான் கிரகங்கள் செயல்பட்டு கொண்டே. ஒரு பால் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயத்துக்கு வர. பணக்காரன் அப்படின்னா குரு. ஒரு ஜாதகத்துல பொதுவா பெரும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு எங்க உச்சமடைகிறார்? கடகராசியில உச்சமடைகிறார். நல்லா கேட்டுக்கணும், நீங்க வீட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்க. கடகராசியில உச்சமடைகிறார் குரு. கடகத்தில் உச்சமடைந்தால் அது சந்திரனின் வீடு. அப்ப குருவுக்கு விட யாரு பெரியவர்? யாரு? சந்திரன். குருக்கு யாரு பெரியவர்? சந்திரன். குருவே சந்திரன் வீட்டில் உச்சமடைகிறார். அந்த சந்திரன் எங்கே உச்சமடைவான்? சுக்கிரன் வீட்டில் உச்சமடைவான். அது காலபுருஷத்துக்கு எத்தனாம் இடம்? 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் இது என்னது? பணபரஸ்தானம். சரித்தானா? 2 என்பது குடும்பம், தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம். யாருக்கெல்லாம் சம்பாத்தியம் குறைகிறதோ வீட்டிற்குள்ளரே ஒரு லாஜிக்கா ஒரு வேலையை செய்யலாம். உங்கள் வாழ்க்கைக்குள்ளரே ஒரு லாஜிக்கை செய்யலாம். குரு என்பது மஞ்சள் கிரகம், சந்திரன் வீட்டில் போய் இருக்கிறது. சந்திரன் என்பவன் பாலுக்கு அதிபதி. சந்திரன் என்பவன் வெள்ளை கிரகம். சந்திரன் என்பவன் பால் எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. அவர் போய் சுக்கிரன், வெண்மை தானே. இப்ப பால் பொறுத்தளவில் வெண்மையாக இருக்கிறது. பாலை நீங்கள் உறைவூற்றினால் அது தயிராக மாறும். அதை திரித்தால் நீர் மோராக மாறும். அந்த மோரை நீங்கள் கடைந்து எடுத்தால் வெண்ணெயாக வரும். அந்த வெண்ணெயை உருக்கினால் நெய் வரும். இப்ப வெள்ளை என்பது மஞ்சள் நிறம். நெய், ஒரிஜினல் நெய் எப்படி இருக்கும்? மஞ்சளா இருக்கும். நீங்க 2ஆம் இடம் வாய், 6ஆம் இடம் என்பது வயிறு. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நெய் சாப்பிட்டால், பிராமணைய நெய் சாப்பிட்றான், ஐஸ்வர்யமா இருக்கான். நீங்க நெய் சாப்பிட்டு பாருங்க. பால் எங்களுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். அவர் அடிக்கடி சொற்பொழிவில் சொல்வார், பசும்பால் சாப்பிடும்பார். பசும்பாலில் அவ்வளோ விஷயம் இருக்கு. பசும்பால் தான் அது காமதேனுவினுடைய நட்சத்திரம், குருவினுடைய வீடு. புரியுதுங்களா? அப்ப 4 என்கிற சந்திரன் வீடு காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்தில் பால் பொருட்களை நீங்கள் உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டால் ஐஸ்வர்யத்தை பெறலாம் என்பது 2ஆம் இடம். 12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமடைந்து 4 குடையவன் 2இல் உச்சமடைகிறான். 2 குடையவன் மறைமுகமாக 12ஆம் வீட்டில் குரு வீட்டில் போய் உச்சமடைகிறான். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு என்றால் குழந்தைகள். உங்களுக்கு கடன் அடைய வேண்டுமானால் குழந்தைகளுக்கு பால் பொருள், பாதாம் அல்வா, இந்த பாலில் செய்யப்பட்டெல்லாம் பொருள் இருக்குல்ல, வெள்ளை வெள்ளையாக இருக்கும், பால்கோவா, அதுக்கப்புறமேல் இருக்கும். இந்த பொருள்களை உங்கள்
அதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா, குழந்தைகள் சந்தோஷம் அடைந்தால், குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தால் குரு ஆக்டிவேட் ஆவார். குரு ஆக்டிவேட் ஆகினால் என்ன ஆகும்? குழந்தைகள் மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் இருக்காங்கன்னா குரு நன்றாக இருக்கார் என்ற அர்த்தம். குரு என்பவன் தனபுத்திரக்காரகன். அப்பொழுது எப்படி இருக்கும்? அந்த குரு திரிகோண வீடாகிய மூல திரிகோண வீடு தனுசானது ஆக்டிவேட் ஆகும். அதற்கப்புறம் விரயத்தை எங்கே செய்தால் நன்றாக கவனிக்கணும். மனைவிக்கு விரயம் செய்தால் 2 குடையவனே 12 உச்சம். அப்ப 2 குடையவன் 12 விரையாதிபதி வீட்டில், 12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சம். வீட்டில் தாய்க்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் நல்ல அறுசுவையான உணவுகளை, பால் பொருட்களை கொடுத்தால் என்றால் அந்த வீடு நன்றாக இருக்கும். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். இதை செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.